வணக்கம் நண்பர்களே, ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்குறவங்களும் சரி, வெளியில் சாஃப்ட்வேர் வாங்கிட்டும் நம்ம சேனலில் செட்டிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரெகுலராக இந்த மேக்ஸி பேப்பர், A4 பேப்பர் இதுக்கெலாம் செட்டிங் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. பட் இந்த ஆஃப் A4க்கு ஒருத்தர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு என்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். பட்டு எல்லா பேப்பர் செட்டிங்கும் நம்ம கஸ்டமருக்கு செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதாவது பிகினிங்கில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுக்கான பேப்பர் செட்டிங் எல்லாமே செட் பண்ணி கொடுப்போம். எப்படி ஒர்க் பண்ணணும்னு எல்லாமே கைட் பண்ணி தான் கொடுத்துருவோம். பட்டு நீங்கள் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை நீங்கள் கடையில் ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா வெளி கஸ்டமர் தான் இதை என்கிட்ட கேட்டிருக்காரு. நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கினவங்க இந்த செட்டிங் கேட்கல. பட் இதை எப்படி செட் பண்ணுன்றதுக்கு நம்ம ஐடியாஸ் தான் கொடுப்போம் நம்ம. ஏன்னா எக்ஸாக்ட் செட்டிங்ஸ் அந்த வேல்யூ நம்ம அந்த நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா A4க்கு மேக்ஸிக்கு அதுக்கெலாம் உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்குறாங்க. பட் இந்த செட்டிங், அதாவது இந்த ஆஃப் A4 அப்படின்ற செட்டிங் நார்மலாக ஒரு A4 ஷீட்டை நீல் வாக்கில் பாதியாக கட் பண்ணுறது. அதாவது சிந்தட்டிக் ஷீட் வாங்கி அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு டபுள் சைடு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆஃப் A4. இந்த ஆஃப் A4 என்பது நார்மலாக உருவாக்கின ஒரு பேப்பர். இது அதாவது நார்மலாக கட் பண்ணி டிசைன் பண்ணுறது இல்லையா? இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈப்ரோ சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் மேலே ஆப்ஷனில் போய்ட்டு பிரிண்டர் செட்டப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்களாக அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் A4 அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிரிண்டர் மாடல் நீங்கள் ரெகுலராக எது எடுக்கிறீங்களோ உங்கள் சிஸ்டத்து கூட கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த பிரிண்டர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் ரைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது PDF ரைட்டர் தான். அந்த க்யூட் PDF ரைட்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பேப்பர் சைஸில் போனீங்கன்னா ஆஃப் A4னு சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அதாவது ஆஃப் A4னு இதிலே இருக்கே, அப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணாலே போதுமானது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் எந்த ஐடி கார்டு சாஃப்ட்வேர் யாருக்கிட்ட பை பண்ணியிருந்தாலும் சரி, சாஃப்ட்வேருடைய ஒர்க்கு ஒரு 70%னா நம்ம பிரிண்டர் செட்டிங்கில் பேப்பர் சைஸு அதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? அது உங்களுடைய பொறுப்பு அது. ஏன்னா சாஃப்ட்வேர் கொடுக்குறவங்க அதில் செட்டிங் வச்சு கொடுத்துருவாங்க. பிரிண்டருக்கில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க, நாங்கள் சொல்லித்தரோம். பட் எங்களால் அவைலபிளாக இல்லாத சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்களாக அதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் A4ல் பிரிண்ட் டைப்பில் நான் ஃப்ரண்ட்டுன்னு செலக்ட் பண்ணதும் இங்கே பாருங்கள், கார்டு ஹைட்டு, கார்டு வித்து, பேப்பர் ஹைட்டு இதெல்லாம் அதுவே ஃபில் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் இதில் எதுவுமே நம்ம கை வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம செட்டிங் நம்ம இங்கே சேவ் பண்ணதும் பிரிண்டர் செட்டிங் அப்டேட் ஆகிடும். ஸோ இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீசெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ கீ இருக்கும். இங்கே கிளிக் பண்ணதும் ஆஃப் A4 சைஸ்ன்னு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். சரி, இதோடைய ஒர்க்கு இவ்வளோதான் சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம மீதி எதில் போய் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் பிரிண்டர் மாடல் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ இதில் எனிடெஸ்க் பிரிண்டர், மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF இந்த மாதிரி என்கிட்ட பிரிண்டர் நான் எதுவுமே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணல. பட் நான் எல்லாமே PDF-ஆக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த க்யூட் PDF ரைட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உள்ளே போனதும் பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிரிண்டர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறீங்களா, அந்த பிரிண்டர்லேயும் இந்த பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நான் ப்ராப்பராகவே உள்ளே வரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ப்ரிஃபரன்ஸில். இதில் நீங்கள் போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணுன்ற ஆப்ஷன்லாம் வரும். மேக்ஸிமம் இந்த ஆஃப் A4க்கு நீங்கள் போர்ட்ரேட்டுன்னு அதாவது லேண்ட்ஸ்கேப் மாற்ற தேவையில்ல, போர்ட்ரேட்னே வச்சுக்கலாம். இது இல்லாமல் உங்கள் பிரிண்டரில் அடிஷ்னல் செட்டிங் இல்லைனா அட்வான்ஸ்டு செட்டிங்னு இங்கே ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேப்பர் சைஸ் எதுவோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும் பேப்பர் சைஸில். இது நீங்கள் உங்கள் பிரிண்டர்லேயும் இது கண்டிப்பாக காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4x6 பாருங்கள், A4, A3, A5, A6
இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பிரிண்டருக்கு கூடயே வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் இந்த ஆஃப் A4 வந்து நம்மளுக்கு இருக்காது. அதை வந்து நாம் தான் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ஸ்கிரிப்ட் கஸ்டம் பேஜ் சைஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து யூனிட் வந்து இன்ச்சஸில் காட்டும், மில்லிமீட்டரில் காட்டும், பாயிண்டில் காட்டும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த A4 ஷீட்டை எடுத்து நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்கள், அதோடைய வித்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எவ்வளோ காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் காட்டும் வித்து. அதாவது கீழே A4 ஷீட்டோடைய பாட்டமில் குறுக்கு வாட்டில் 21 சென்டிமீட்டர் காட்டும் மெஷர் பண்ணிங்கன்னா. அதுவே இந்த சைடு மெஷர் பண்ணிங்கன்னா 29.7 சென்டிமீட்டர் காட்டும். சரி, அப்போ நீங்கள் சென்டிமீட்டரில் தான் நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறீங்க. அப்போ அதை வந்து மீட்டருக்காக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா, இங்கே மில்லிமீட்டரில் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 21 சென்டிமீட்டர் வந்து அதில் வந்து நம்ம பாதி சைஸை தான் எடுக்கணும். அப்போ 21ல் பாதி வந்து எவ்வளோனா உங்களுக்கு 10.5. அப்போ அந்த 10.5 நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த 104.9 எடுத்திருக்கேன். அதாவது 104.9னாலும் ஒன்று தான், இல்லைனா வந்து நீங்கள் 105னாலும் ஒன்று தான். ஸோ நியர்பை வேல்யூ. அப்போ நான் இங்கே வந்து வித்தில் வந்து 104.9 போட்டிருக்கேன். ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 29.7 அதில் ஆஃப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.85. இப்போ 14.85 கூட 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 148 மில்லிமீட்டர் கிடைக்கும். இல்லை நான் இன்ச்சஸில் மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்படியே இன்ச்சஸில் மெஷர் பண்ணும்போது 4.13. அதாவது வித்து. ஹைட்டு வந்து எவ்வளோனா 5.83. இது வந்து நான் மெஷர் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ. நான் ரெஃபர் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். மேபி நீங்கள் உங்கள் பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம எக்ஸாக்டாக யாராலையும் இதை சொல்ல முடியாது. இதில் செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை டிஃபால்ட்டாக செட் பண்ணணும். எந்த ஒரு பிரிண்டருமே நீங்கள் அதோடைய ப்ரிஃபரன்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட் பிரிண்டராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செட் பண்ண செட்டிங் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ நான் இந்த க்யூட் PDF ரைட்டர் வந்து டிஃபால்ட்டாக நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நான் செட் பண்ண செட்டிங். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது வேரி ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிஃபால்ட் பிரிண்டராக இல்லாததுனால தான் காரணம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டரில் நீங்கள் ஒரு செட்டிங் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு எங்கே கன்வெர்ட்டர்லேயே காட்டுறேன் பாருங்கள். mm into inches வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 105 மில்லிமீட்டர் பாருங்கள். இப்போ 105 மில்லிமீட்டர் போடும்போது இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 4.13. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இன்ச்சஸில் வந்து காமிச்சது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் 4.13. ஓகேங்களா. அதுவே இங்கே 14.85. இப்போ 14.85 போடும்போது பாருங்கள், சாரி 148.5 போடும்போது 5.84ன்னு வருது. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ப்ரிஃபரன்ஸில் பாருங்கள் 5.84 5.83 அந்த டெசிமல் வேல்யூ வரலாம். அது வர ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ இன்ச்சஸில் நான் இப்போ மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் அந்த ஷீட்டோடைய வித் அண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணி இன்ச்சஸில் போடலாம், இல்லை மில்லிமீட்டர்லேயும் போடலாம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோடைய பிக்சல் சைஸ் மாதிரி சொல்லுவாங்க, அந்த டைமென்ஷன் அதை பேஸ் பண்ணி போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஆஃப் A4 செட்டிங் வந்து சாஃப்ட்வேரில் செட் பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு அதுக்கப்புறமும் ப்ராப்பர் அலைன்மெண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்கை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை தவிர்த்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டாகியே வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கார்டு ஹைட்டுன்னு இருக்கும், கார்டு வித்துன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியோ இந்த வேல்யூவை இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 339ன்னு இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 343 ஒரு 345 அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் எடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக உங்களால் அந்த செட்டிங் சொல்ல முடியாதானா சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரே வந்து மூவ் ஆகியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தான் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் A4 ஷீட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதோடைய யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிரிண்டரில் பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸில் வந்து மறக்காமல் கஸ்டம் சைஸ்ன்ற இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த செட்டிங் எல்லாம் போடணும்.
இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்படி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா லோக்கல் பிரிண்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு செட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களும் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.